ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். சங்கோஷ்டிலேயே ரொம்ப ரொம்ப பிரதானமாக இந்த சங்கோஷ்டி நம்ம நடத்துறதுக்கு காரணமே இந்த 10 நிமிஷம் தான், இந்த வித்வான்கள் சம்பாவனை. இதில் நம்ம ஒரு முதல் வருஷத்துலேருந்தே ஒரு 2 வித்வான்கள், நிறைய பிளாட்ஃபார்மில் இல்லாத வித்வான்கள் நம்ம பிளாட்ஃபார்மில் நம்மளால் அன்வைக்க முடியலன்ற ஒரு கஷ்டம் இருக்குது. அது அந்த குறைக்காக வெளியில் எவ்வளோ வித்வான்கள் கைங்கரியப்படுறா, அதில் ஒரு சங்கோஷ்டிலையும் 2 வித்வான்கள் கௌரவிக்கணும் அப்படின்னு அவளோட அனுகிரகம் நமக்கு வேணும். ஜிஎஸ்பிக்கு வித்வான்கள் எப்படி நம்ம அனுகிரகிக்கிறா, இவளோட அனுகிரகம் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு 2 வித்வான்கள் கௌரவிச்சு அந்த அனுகிரகத்துக்காக பண்ணிட்டு இருக்கோம். அதில் இந்த வருஷம் 2 மகா வித்வான்கள் இருக்கா. அவளை பற்றி வாசிவாச்சா சொல்லுங்க. சங்கோஷ்டியினுடைய சார்பில், ஜிஎஸ்பிக்கினுடைய சார்பில், இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியினுடைய சார்பிலே ஒவ்வொரு வருஷமும் 2 மகா வித்வான்களை கௌரவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வருஷம் சிவவே நெல்வாய் சௌமியநாராயணாச்சார் சுவாமி ஒரு பரம கிருபையோடு இங்கே எழுந்தருளியிருக்கார். இந்த சுவாமி மும்பையில் நம்ம தேசிக சம்பிரதாயத்தை நிலைநிறுத்தின பெருமை இந்த சுவாமிக்கு இருக்கு. மும்பை காலக்ஷேப கோஷ்டி, மும்பையில் இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவால் காலக்ஷேபம் பண்ணவா நிறைய பேர் இருக்கா. அங்கே தேசிக சம்பிரதாய சபா, வேதாந்த தேசிக சம்பிரதாய சபான்னு சபா இருக்கு. அந்த சபா மூலமாக பல நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இந்த சுவாமி தான் எல்லாருக்கும் காலக்ஷேபம்லாம் சாதிச்சிருக்கார். நல்ல லௌகிக உத்தியோகத்தில் சிஇஓவாக இருந்தவர், சிஏ படித்து சிஇஓவாக இருந்தவர். அவர் இந்த லௌகிக உத்தியோகத்திலேருந்து விராமம் வந்தப்புறம் பூர்ணமாக, அதுக்கு முன்னாடியே சம்பிரதாயத்தில் ஈடுபாடு, ஏன்னா திருக்கோட்டியூர் சுவாமியினுடைய தௌஹித்த இதெல்லாம் பெரிய பாக்கியம் சிலதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம சம்பிரதாயத்துக்கு பூர்ணமாக உழைத்து ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும், அடியனுக்கு என்ன எப்போ தெரியும் கேட்டான்னா, நான் மும்பையில் எப்போ போனாலும் அவள் அங்கே இருக்கோம்ல, நாங்களாம் இந்த சுவாமிகிட்ட காலக்ஷேபம் கேட்டோம் அப்படின்னு எல்லாரும் பெருமையோடு சொல்லிட்டு இருப்பா. சின்ன வயசுலேருந்தே அடியன் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நிறையா புஸ்தகங்கள் சாதிச்சிருக்கேன். இந்த சுவாமிக்குன்னு ஒரு தனி பாணி ஒன்று உண்டு. அந்த பாணி இப்போ உதாரணம் ரகசிய திரைசாரம் அப்படின்னா, ரகசிய திரைசாரம் சித்திரப்படத்திலே அப்படின்னு சாதிப்பார். அந்த மாதிரி திருவாய்மொழி அப்படின்னா அதை எப்படி பப்ளிஷ் பண்ணணுமோ பிள்ளான்னு தனியாக இருக்கும். அந்த மாதிரி பிரமாண வச்சனங்கள் தனியாக தெரியும். அந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் எல்லாருக்கும் உபயோகப்படும்படி பஞ்சாங்கம், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 15 புஸ்தகத்துக்கு மேலே இந்த சுவாமி பப்ளிஷ் செய்திருக்கார். இன்றைக்கும் நிறைய பேருக்கு காலக்ஷேபங்கள்லாம் சாதிச்சுருக்கார். நிறைய பேருக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சுவாமியை கௌரவிப்பதிலே நமக்கு பரம சந்தோஷம், பாக்கியம், பிரணாமங்கள். அடி இன்னும் சைட்டேஷன் இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கோம். ஸ்ரீஹுவே நெல்வாய் சௌமியநாராயணாச்சார் சுவாமி, citation of honor, Jai Jai Sri Sudashna, citation of honor, Global Stotra Parayana Kainkaryam, feels immense pride in honoring Srihuve Nellvoy Soumyanarayanachar Swami for the outstanding contribution to the propagation of the works of Bhagavad Ramanuja and Swami Deshika and Vishishtadvaita Siddhantam. Respected Sriman Uve Nellvoy Soumyanarayanacharya Swami, your lifelong contribution and steadfast dedication to the enrichment of Vishishtadvaita Sri Vaishnava Sampradayam and to your relentless pursuit of propagating the works of Bhagavad Ramanuja and Swami Deshika. As a Grantha Chatushtya Kalakshepa Adhikari, as an Ubhaya Vedanta scholar par excellence, as an eminent guru who has nurtured numerous Sishyas, youngsters and seniors alike, through innovative approaches to delivering Kalakshepams and Upanyasams, as Swami said just now. As a distinguished author of several books on Purvacharya Sri Suktis, Rahasya Granthams and Vaidika Anushtanams. As a role model for the younger generation of Sri Vaishnavas on how to excel in their professional career without compromising in Sampradaya. Are widely acclaimed and recognized as being truly inspirational and trend-setting in our times. We are extremely privileged to present this honor to a peerless personality like your esteemed self on this day, the 28th of December 2025. With humble pranams, Parthasadi Setru.
அடுத்ததாக காணிவாக்கம் இளையவள்ளி சிவுவே தேவநாதாச்சாரியார் சுவாமி. பொதுவாக நம்ம சம்பிரதாயத்திலே நிறைய உழைக்கக்கூடிய, அதாவது ரொம்ப சிரமப்பட்டு சம்பிரதாய சேவை செய்யக்கூடிய மகான்கள் நிறைய பேர் இருக்கா. அடியுடைய தமிழ்நாடு அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், சமயம் இல்லைங்கிறது நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சமயம் இல்லைவா அப்படின்னுவார். ஏன்னா எல்லாரும் நிறைய காரியம் செஞ்சுட்டு இருக்கா. அதில் நம்ம தேவநாதாச்சார் சுவாமி செய்தது காரியங்கள் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, சாதனைகள். ஏன்னா சாதனை செய்கிறவர்கள் சில பேர் தான். எல்லாரும் நம்ம செய்வோம், சம்பிரதாய சேவை செய்வோம், ஆனால் சாதனை செய்யக்கூடியவர் இந்த சுவாமி கிட்ட படித்து மகா பண்டிதரானவர்கள் 30 பேருக்கு மேல இருக்கா. அவாகிட்ட படிச்சவா இன்னும் நிறைய பேர் இருக்கா. பண்டிதர்கள்லாம் சாதாரண பண்டிதர்கள் கிடையாது. வாதத்திலே ஜெயிச்சு வரக்கூடிய அளவு, நல்ல பெரிய பெரிய பரீட்சைகள்லாம் கொடுத்து வாதத்திலே ஜெயிச்சு வரக்கூடிய அளவு மகா பண்டிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இந்த சுவாமிக்கு இருக்கு. பெரிய பெரிய பதவியில் இருந்தவர். சம்ஸ்கிருதத்தில் வைஸ் சான்சலராக வேதிக் யூனிவர்சிட்டி, அது மாதிரி கர்நாடகா சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி, அதெல்லாம் வைஸ் சான்சலர் முதலிய உன்னதமான பதவிகளில் இருந்து இன்னைக்கு நம்ம பாரத தேசத்தில் பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர்கள் அப்படின்னு கணக்கு பண்ணால் கனிஷ்டிகாதிஷ்டித காளிதாசா அப்படின்னு சொல்கிற மாதிரி முதல் இதில் இவருடைய திருநாமத்தை தான் சொல்லுவான். இங்கே நமக்குள்ளே சொல்கிறது மாத்திரம் இல்லை, மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசி பயனில்லைன்னு சொல்லுவான். அந்த மாதிரி நமக்குள்ளே சொல்கிறது மட்டுமல்ல, ஆல் இண்டியா லெவலில் இல்லை குளோபல் லெவலில் இந்த சுவாமி அத்தனை பிரசித்தமானவர். எல்லா சதஸ்ஸையும், எல்லா சம்பிரதாயத்திலும் எல்லா சதஸ்ஸையும் நடத்தி வைக்கக்கூடியவர். இந்த சுவாமிக்கு இந்த சம்பிரதாய விருதை கொடுக்கிறோம். Jai Jai Sri Sudarshana, citation of honor. Global Stotra Parayana Kainkaryam feels immense pride in honoring Sri Uve Dr. K. Devanadacharya Swamin for the outstanding contribution to the propagation of Sanskrit, our scriptures and Vishishtadvaita Siddhantam. Respected Sriman Uve's Dr. K. Devanadacharya Swami, your lifelong contribution and steadfast dedication to the enrichment of Vishishtadvaita Sri Vaishnava Sampradayam and to the multidimensional approach to the furtherance of Vedic and Sanskrit language learning. As an academic torchbearer, a widely quoted scholar and sought-after teacher on all major branches of Indian philosophy. As a leading academician and highly respected educational administrator associated with major institutions of Vedic and Sanskrit learning across India. As a prolific author of several books and research articles cited in international publications on Indian philosophy. As a Krishna Yajurveda scholar and a Grantha Chatushtya Kalakshepa Adhikari par excellence, having delivered among several other works Bhagavad Ramanujacharya's Sribhashya Kalakshepam 6 times. As a mentor and guide to over 20 research and PhD scholars, are widely acclaimed and recognized as truly being inspirational and trend-setting in our times. We are extremely privileged to present this honor to a peerless personality like your esteemed self on this day, the 28th of December 2025. With humble pranams, Parthasari. ஏதோ எங்களுக்கு தெரிந்தவரை தான் சொல்லியிருக்கோம், எழுதியிருக்கோம். ஏன்னா அவர்களுடைய மகிமா நிரவதிகி, அளவில்லாத ஒரு பெருமை உண்டு. உண்மையிலேயே சாதனையாளர்கள். 2 சுவாமிகளை கௌரவித்ததில் ஜிஎஸ்பிகேக்கு பரம பாக்கியம். சுவாமிகள் அனுக்கிரக பாஷணம் சங்கேபேன அருளனம் என்றதாக பிரார்த்திக்கிறேன். அடையந்தாஸ்.
लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. நமசபாயை இந்த குளோபல் சபா விசேஷமாக கடந்த 5 வருடங்களாக ஒவ்வொரு வருடம் அபிவிருத்தியாகிக் கொண்டே வந்திருக்கிறது. இவைகள் சிறுவர்களுக்கு, சிறுவர் சிறுமியர் இவர்களுக்கு உற்சாகமூட்டும் வகையிலும் நம் சம்பிரதாயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆனால் வழி என்ன, காப்பாரார் என்ற திக்கிலே இருந்த சிறுவர்களுக்கு மிக மிக உபயோகமாக இருந்து கொண்டு வருகிறது. அடுத்தாற்போல் அவர்களுடைய தாயார் தகப்பனார், ஏன் தாத்தா பாட்டி கூட அவர்களோடு உற்சாகமாக கலந்து கொண்டு அவர்களையும் உற்சாகப்படுத்தி சம்பிரதாய விஷயங்களை தெரிந்து கொள்ள உபயோகமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கும் அப்படியே. அடியனுக்கு ஒரு ஃபோன் கால் சிங்கப்பூர்லேருந்து, இந்த வருஷம் இந்த மாதிரி இது இன்னும் விசேஷமாக நடக்கிறது, இதில் வருஷா வருஷம் ஒரு 2 வித்வான்களுக்கு புரஸ்காரம் பண்ணுறோம்னு எங்கள் கமிட்டியில் நிச்சயித்திருக்கா. இதற்கு இந்த வருடம் தேவரையருடைய திருநாமத்தை நாங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று. பார்சாதிங்கிறது அந்த ஃபோன். அவர் என்று கேட்டார். இது எப்படின்னா, சாதாரணமாக இருப்பவனுக்கே கங்கைக்கு ஏதோ பணம் இல்லை, வசதி இல்லை என்று கங்கையில் நீராட போக முடியாத முடவனுக்கு பங்கோருபரி கங்கா நிபுததி என்ற கணக்கிலே அதுவாக விழுந்திருக்கும் அதிருஷ்டம். விடுவேனா, உடனே அப்படியே செய்யட்டோம்னு ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஏன்னா அடுத்தது இதுக்கு சொல்ல மாதிரி மாற்றி மாற்றி எல்லாரும் சொல்ல போறாருன்னு பயம். மாற்றாதே முன்னம்னு சொல்லிருக்காளோ இல்லையோ, அதனால அந்த மாதிரி இதுக்கு சொல்ல போறேன்னு ஃபோனை வச்சுட்டேன். அப்படியாக இன்றைக்கு இங்கே வந்து மற்ற சம்பிரதாய பூஷணங்களுக்கு நடுவே அந்த பூஷங்களுக்கு இருக்கிற ஒரு அட்டைப்பட்டி மேலே நானும் உட்காண்டிருக்கேன். அந்த கௌரவம் இதை அடியனுக்கு பிராப்தமாக்கி கொடுத்த பரசாதி ஐயங்காருக்கு, அடியனுக்கு தெரிந்த வரையும் அவளுடைய டீம் எல்லாரும் இருப்பா, அடியனுக்கு பரிச்சயம் கிடையாது. பிரபாசானேஷன் சேர்த்துக்கலாம், ஆனால் நான் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் உள்ளவன், அதனால் அதை நான் சொல்ல மாட்டேன். நான் அத்திம்பேர் சொல்ல மாட்டேன். ஆக அப்படியாக இருக்குன்னு அதில் மட்டும் யோசித்து பார்த்தேன். எதனால் பொருத்தமே இல்லாத இந்த இடத்தில் இந்த மாதிரி ஒரு சபா விழா இது நடக்கும் பொழுது சிறுவர்களிலும் சேர்த்திகை இல்லை, பெரியோர்களிலும் சேர்த்தி இல்லை. அப்படி இல்லாத நமக்கு என்னத்துக்கு இதெல்லாம், எப்படி அவர் ஹவு ஹி ஸ்டம்பிள்ட் அப்பான் மை நேம்னு எனக்கு புரியல. அப்புறம் நினச்சி பார்த்தேன், நிச்சயமா பார்த்தாதேங்கார் சார் செஞ்சிருந்தாரான்னா அதுக்கு பிரமாணம் இல்லாத சம்பிரதாயத்தினுடைய ஒரு பద్ధதி இல்லாமல் செய்திருக்க மாட்டார். அந்த கணக்கில் பார்த்தேன். ஒவ்வொரு செயல்களும் நம்மளுடைய சித்தாந்தத்தில் 3 வகையாக பிரிப்பார். ஒவ்வொரு சில காரியங்கள் எல்லாம்
எப்படி என்றால் நித்தியம் என்று பெயர். நித்திய கர்மாக்கள் செய்கிற காரியம். அந்த கணக்கிலே நாம் சேர்ந்தோமா? இப்பொழுது இதை பண்ணார்னா ஆம், பிரமாணம் இருக்கிறது. அதை சொல்லுவதற்கு சேஷ சம்ஹிதையிலிருந்து ஒரு பிரமாணம் கிடைத்தது. என்ன? குரும் பிரகாசயே தீமான் என்ற வச்சனம் சுவாமி தேசிகனும் கையாண்டிருக்கார். இப்படி அந்த குரு சப்தத்துக்கு அடியேன் யோக்கியனா இல்லையான்றது வேற விஷயம், அது விசாரணீயம். ஆனா அவளை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது நமக்கு முக்கியமான கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, நித்தியமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வகையானது நைமித்திகம். ஏதாவது ஒரு அக்கேஷன், சந்தர்ப்பம் வந்தால் அந்த காரியத்தை செய்வது, அதற்கு பேர். இப்போ தீபாவளி வந்தா பட்டாசு கொளுத்துறது இல்லையா? ஏன் பொங்கலுக்கு பட்டாசு கொளுத்துனா வேண்டாண்டுமா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்கு, வழக்கத்தில் வந்திருக்கு. அந்த கணக்கில் பார்த்தா இந்த குரு பஜனம் என்பது நைமித்திகமாகவும் ஆகிறது. எப்படி? இதற்கு பிரமாணம் உண்டானா ஆஹா நன்றாக இருக்கிறது. அதற்கு கௌதம தர்மசூத்திரத்தில் பிரமாணம் என்ன? நாம் லேச்ச அசுச்சி அதார்மிகே சம்பாஷேத, பேசக்கூடாதவர்களோடு பேசாதே. யாரவாள்லாம் பேசக்கூடாதவா அப்படின்னா மிளேச்சன், அசுச்சி சுத்தமில்லாதவர், மனோவாக்காயம் எதிலேயும் சுத்தமில்லாதவர். அசுச்சி அதார்மிகை, அவனுக்கு டைட்டிலே அது, தார்மிகன்னு பேர் இல்லை, அதார்மிகை. இப்போ அவன் எதை செய்ய ஆரம்பித்தாலும் இது அதர்மமா அப்படின்னு நினைச்சுட்டு தான் செய்வான். அதார்மிகை சம்பாஷேத்த, இப்படிப்பட்டவாளோட பேசக்கூட பேசாதே, தூர விலக்கணம் அப்படின்னு. இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்குமா சுவாமி? நான் கூட தான் சொல்றேன், முதல்ல பிடிவாதமா இதில் ஆன்லைனில் சொல்ல மாட்டேன் காலட்சேபம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் கால ரீதியில் மாற்றிக்க வேண்டியதாக போச்சு. அதுக்கு காரணம் ஏதோ ஒரு கொரோனான்னு ஒன்று வந்தது, விட்டு போக வேண்டாமேன்னு ஆரம்பித்து இப்போ அதுவே பழக்கமாக போயிடுச்சு. அதனால் நம்ம யாருக்கு சொல்கிறோன்றது நமக்கு தெரியாது, யார் சொல்கிறான்றது கேட்குறவாளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்துட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் உண்டா அப்படின்னா நேர்றது சந்தர்ப்பம், அதுவும் என் வசமன்று கணக்கில் நான் என்ன பண்ணுறது? நான் வேணும்ன்ட்டு பண்ணலை. அப்படி இருக்கிற சம்பாஷ்ய, அப்படி அவளோட பேசிட்டால் என்னன்னா புண்ணியகிருத்தோ மனசாத்தியாயே. இந்த குரு சப்தத்துக்கு பர்யாயவாதி சப்தம் புண்ணியகிருத்தா. அவா யாருன்னு சொல்லணும். இதில் ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். சம்பாஷ்ய என்றால் இதை விதி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. பேசிட்டுன்னா போய் பேசிட்டு வர, யாரோ ஒருத்தன் பரநியாசத்துக்கு வேற ஒரு அங்கமும் வேண்டாம், அவா அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னா, இரு வந்துட்டேன்னு போறான். எங்கடா போறேன்டா? இல்லை நெத்திக்கிட்டு அழிச்சுட்டு வரேன்னு. சம்பாஷ்ய அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. பேச நேர்ந்து விட்டால் அவசமாக நாம் அதுக்கு ஒரு பிராயஷ்சித்தம் பண்ணலாம். சம்பாஷ்ய புண்ணியகிருத்தோ மனசாத்தியாய என்பதாக இது நைமித்திகம். காமியம் எல்லோருக்கும் தெரியும். நேத்திகிலேருந்து சாதிச்சுட்டு இருக்கார் பார்த்தாதி இருந்தார். முதல்ல ஸ்தோத்திரம்னு தான் ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணணும்னு ஆரம்பித்தோம். பாராயணம்னா பல பேர் சேர்ந்து ஐக்கியகட்டியத்தோட பேசுவதற்கு பாராயணம் என்று பெயர். ஆக அந்த பாராயணம் பண்ணுவோம் அப்படின்னு. அதை நம்ம ஆத்து வரைக்கும் பண்ணால் போராது, குளோபல் தான்.
உலகம் முழுவதும் வாழ பண்ணணும்ன்ற ஐடியாவோட, அதனால தான் இந்த பேர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். குளோபல் ஸ்தோத்திர பாராயண, அதுக்கப்புறம் இது ஒரு சங்கம் சேர்ந்துடுச்சு. ஆக இப்படியெல்லாம் அதை கூட கூட கொடுத்தினார். அதை உங்களுக்கு நான் உபதேசம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி லெட் மீ ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி, நானும் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனில் ஏதோ ஒரு முதல் நம்பரில் உட்காந்துருக்கேன், பல பேரோட பேசுகிறேன், பழகிறேன். எத்தனையோ ப்ராப்ளங்கள் வரும், எழுச்சி வீழ்ச்சி எல்லாம் உண்டு. ஆனால் வீழ்ச்சி வரும அவர்களோட ஆழ்வார் சாதித்த மாதிரி இவர்கள் தளர்தல தளருகும் சாரார். வீழ்ச்சி வந்தபோது நான் தளர்ந்து போக மாட்டேன். ஒரே ஒரு மருந்து தான் எனக்கு தெரிந்தது, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னு சொல்றாரு. அது என்னது, அதை சொல்லவே இல்லையா நீங்க? தேசிய ஸ்தோத்திரம் தான் பிரதானமான ஸ்தோத்திரம். மீதியெல்லாம் குறிப்பிட்டு சொல்லணும். ஆளவந்தார் ஸ்தோத்திரம் அப்படின்னு தனித்தனியாக சொல்லணும். ஆனால் ஸ்தோத்திரம்னுட்டா தேசிய ஸ்தோத்திரம் தான். அதுதான் எனக்கு உடனே பலன் கிடைச்சிருக்கு. இதை நான் அனுபவத்தில் கண்டது. அந்த அனுபவம் நமக்கு மட்டுமில்லாமல் எல்லோரையும் சென்று அடைய வேண்டும் என்று இந்த சிறு பிரயத்தனங்களை செய்து வருகிறோம். ஆக இது காமியம். ஆக இந்த குரு புண்ணியகிருத்தா இவாளெல்லாம் பண்றதுக்கு இந்த 3 காரணமும் உண்டு. ஆக 3த்திலையும் சேர்ந்த வழி இது. சரி, அவளை புண்ணியகிருத்தம் மனசா தியாயத்தை மனசுல நினைச்சுக்க சொல்லிருக்கு, அவ்வளவுதானே சொல்லியிருக்கு. வேற ஒன்றும் மேலே சொல்லலையே. இந்த மாதிரி மீட்டிங் போட்டு மேடையில் உக்காத்தி வச்சு மாலையை போட்டு பண்ண சொல்லலையே என்று கேட்பார்கள். எப்படி அப்படின்னு கேட்டா அதற்கு வசனமே பாத்மோத்தர புராணம். அதிலிருந்து எம்பெருமான் வார்த்தையே, ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீயாராதனம் பரம். இது பெருமாளே சொல்லிட்டார். அதனால நீங்க என்ன ஸ்தோத்திரம் பண்ணா பிரியம்தான் எனக்கு. ஆனால் என்னுடைய பாகவதர்களை நீங்கள் பண்ணாலும் எனக்கு அதுதான் பிரியதமமான கருத்து என்று அவன். அதையே இன்னும் மேல பாரதத்தில் சொல்லும் பொழுது, மம பக்த பக்தேஷு பிரீத்தி அபியதிகா பவேத். எனக்கு யார்கிட்ட பிரீத்தின்னா, என்ன ஸ்தோத்திரம் பண்றவாளை மட்டும் இல்லை, என்ன ஸ்தோத்திரம் பண்றவாளை ஸ்தோத்திரம் பண்றவா. மத் பக்த பக்தாக பூஜனீயாக விசேஷத்தா. எனக்கு கூட சாமான்யமாக பண்ணிடும். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு நாடி ஆயிடுத்து, 2 வட்டில் மட்டும் அலம்பி போகிறோம். 6 வட்டிலெல்லாம் முடியல, அவகாசம் இல்லை. அப்படின்னா அதுக்கு விசேஷத்தான்னு அதுக்கு பதம் போட்டாருங்க. ஆக விசேஷமாக அவர்கள் அந்த கணக்கில் அவர்களுக்கு இருக்கும் அந்த குரு பக்தி, சம்பிரதாய பெரியோர்களுடைய அவர்கள் பேரில் இருக்கும் அந்த பக்தி விசேஷமானது இப்படியெல்லாம் வருது அப்படின்னார். சம்ஸ்கிருதத்தில் சொன்னீர், இங்கிலீஷில் சொன்னீர், எல்லாம் பண்ணார். அதை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறதே எனக்கு புரியலையே அப்படின்னார். தேசிகர கேள்வி சொல்லுவார். அவர் ஸ்தோத்திரம் தானே சொல்லியிருக்கார். யார் சொன்னா? அவர் எந்த பாஷையில் வேணாலும் பேசுவார். போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும்னு சாம்பிளுக்கு 3 சொன்னார். இப்படி செய்வதுதான் உன்னுடைய கடமை, நீ சம்பிரதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, ஃபியூச்சருக்கும் அதுதான் அப்படின்னு அதையும் சொல்லிட்டார். அந்த கணக்கில் நாங்கள் வரோம். நாங்கள்னா ராயல்வி, பகுவச்சனம் இல்லை. ஆக இப்படியாக இதை எல்லாத்தையும் பண்ணியிருக்கு. இது எனக்கு பதில் கிடைச்சது. எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன் நானே, எனக்கு கொடுத்தது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு. இன்னொரு விஷயம், நேற்றுக்கு வர முடியல, ஆஹ்வானம் இருந்தது, சரீர உபாதிகள்னால வர முடியல. ஆனால் இன்னைக்கு அதனுடைய ஃபுல் வீடியோவை
எல்லாத்தையும் மூச்சு விடாமல் கேட்டேன். நான் என்னத்துக்கு மூச்சு விடணும்? சொல்கிறவா அவான்னு மூச்சு விடணும். அதனால் மூச்சு விடாமல் கேட்டேன். அதில் எல்லாம் நல்லா இருந்தது, ஒன்று விட ஒன்று நல்லா இருந்தது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அதை விட ஒரு சுவாமி சொன்னாராம், அவாத்து நதியாராதனை எப்படி இருந்ததுன்னு. அந்த லட்டு இருக்க என்னை மட்டுமே சாப்பிடுன்றது, இந்த ஜாங்கிரி இருக்க லட்டெல்லாம் போய் அதை வயிற்று அடைச்சிண்டு நீ என்ன சாப்பிடுன்றது. இப்படி போட்டுக்கிட்டு அகமகமிக்கையாக வந்துடும். அப்படி ஒவ்வொரு ப்ரோக்ராமும் தனித்தனியாக பிரித்து அவ்வளவு அழகாக சாதித்தார். அதில் அடியேன் ரசித்தது ஒன்று, எனக்கு புரிஞ்சது ஒன்று. என்னதுன்னா, இந்த 5வது வருட விழாவில் 5 ஐந்துகள் ரொம்ப அழகா குழந்தைகள் எவ்வளவு இதுவாக சொன்னா, நான் ரசித்து சுவாமி யக்ஞம் சுவாமி சாதிக்கிற மாதிரி நானே அவருக்கு பாதி விஷயம் அதுலேருந்து கற்றுக்கிட்டேன். 5 தான் இருக்கான்னா ஒன்றுமில்லை, காலக்ஷயாத்து நான் 5ஓட நிறுத்திட்டேன்னு நான் பிரபா. இல்லாட்டா நான் 50 கூட சொல்லுவேன். இது எப்படி அவளுக்கு இப்படிலாம் தோன்றதுன்னு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தினார் வாசுதேவாச்சார். பாம்பேல அடியன் வாசம் பண்ணுற போது அப்போ கொஞ்சம் சிஷ்ய விருத்தி பண்ணிட்டு இருந்தான் பிரபா. முதல்ல ஒரு 6 அத்தியாயம் நடந்தது. அப்போ சொல்லச்சே இவ என்ன பண்ணா 3 மூலம் பார்த்தேன். ஒரு 20 மூலம் எடுத்தான் திரயம். இந்த 6 அத்தியாயத்தில் 3 எம்பெருமானுடைய நிலை என்ன, இது ஒவ்வொன்றும் போட்டு 3 எழுதி, இன்னும் அவ கையால் எழுதி கொடுத்த அந்த ஸ்லிப்பை வச்சிருக்கேன். அவ எழுதி அவளை நான் நினைச்சுட்டேன், நம்ம சொன்னதான் அவன் சொல்லிட்டான் பொழுது. ஏன் அது விடுவான, கிடைச்ச ஃப்ரீயாக கிடைக்குச்சே அப்படின்னு ஒரு 5 என்னென்னலாம் குழந்தைகள் அதுக்கு இதுக்கு எம்பெருமானுடைய 5 ரூபங்கள், பஞ்சபூதங்கள், அதே மாதிரி அர்த்த பஞ்சகம். அந்த குழந்தை ரொம்ப நல்லா சொன்னோம். அர்த்த பஞ்சக விஷயத்தை அவ்வளவு இதுவாக சொன்னோம். பஞ்சசம்ஸ்காரம் என்னது அப்படின்றது இதுலேயும் சேர்த்து நம்ம அந்த பிரபத்தி என்பது பஞ்சாங்கம் இல்லை ஷடங்கம் என்பதை போட்டு ரொம்ப அழகாக சொன்னான். ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன இன்னொரு பற்றி அதை பற்றி பேசணுன்றதுக்கு தனி நாள் தான் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு பைக்கு கிடைச்சி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்னைக்கு கிடைச்சது கொஞ்சம் அதிகமாக பிடிச்சுன்னு விட்டேன். ஒரு 2-3 மாதம் ஆச்சு நான் பைக்கில் பேசி, அதனால பிடிச்சுட்டேன். இருந்தாலும் வாசுதேவாச்சாரியருக்கு தன்யவாதங்கள் நிறுத்தின்றார். இதுக்கு மெயினாக அடியேனையும் என்னையும் ஒரு பொருளாக்கின்ற மாதிரி இந்த சபா நிர்வாகிகள், இங்கே ஏற்படுற மகனீயாளனுடைய மூதளிப்பு, இது எல்லாமும் சேர்ந்து என்ன ஒரு வஸ்துவாக ஆக்கினத்துக்கு அடியேன் தலையல்லால் கைமாறு காணுகின்றேன். கவிதார்க்கிக சிம்மாஜ கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. உட்காந்து மணிக்கம் பிடிக்கணும், அந்த அவ்வளோ வயசாகல. குருபியஸ்தத்குருபியஸ்ச நமோ வாக்கமதீமஹே விரணீமஹே ச தத்ராத்யௌ தம்பதி ஜெகதாம்பதி. இந்த பெரியவாள்லாம் இருக்கிற இடத்துல அடியன் பேசுறது கூட கொஞ்சம் சாகசம்தான். அது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வாசுதேவாச்சார் இந்த நாளை குறிப்பிட்டு நீ வந்து சத்காரம் பண்ணுறா வந்து வாங்கிக்கோ அப்படின்னார். என்ன சத்காரம் பண்ணுறா வாங்கிக்கோ அப்படின்னா அவர் ரொம்ப சுகுருத்தாக இருக்கிறதுனால நான் ஒன்றும் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டார். நீ வா வந்து வாங்கிக்கோ அப்படின்னார். சரி நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னார். அதை பற்றிலாம் கவலைப்படாத, நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னார். அதனால இந்த மாதிரி நம்ம ஒன்றுமே பண்ணாமல் பல இடங்களில் சத்காரம் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்ன அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணலை அடியேன். இங்கே இருக்கிறவாளெல்லாம் பார்த்தா எல்லாம் பெரிய மகான்கள்லாம் இருக்கா, வேதவித்துக்கள்லாம். இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து பாராயணக்காரெல்லாம் வந்திருக்கா.
தாமாசீதன் பிரணம நகரீம் பக்தி நம்ரேண மூர்தனா ஜாதா மாதவ் கிருதயுகமுகே தாத்துரிச்சாவசேன யத்வீதீனாம் கரிகிரிபதேஹே வாஹ வேகாவதூதான் தன்யான் ரேணூன் திருதசபதயா தாரயந்தி உத்தமாங்கைன்னு தேசிகன். அதாவது காஞ்சிபுரம் பெருமாள் கோயிலுடைய விசேஷம் என்னன்னா, அந்த மாதிரி கைங்கறி நம்மளால பண்ண முடியாது, அதை பத்தி பேசலாம், அது ஒன்றும் சிரமமே கிடையாது. தாம் ஆசீதன் பிரணம நகரியும் ஹம்ச சந்தேசத்தில் ஹம்சத்தை பார்த்து காஞ்சிபுரம் போனையா ஊரை சேவிச்சுடும் அப்படின்னாரு முதல்ல, அப்புறம் பெருமாளை சேவிக்கலாம். ஏன்னா கூட்டம் இப்போ அதிகமாக இருக்கிறதுனால ஊரை சேவிக்கிறதே பெரிய விஷயம்தான். தாமாசீதன் பிரணம நகரியும் பக்தி நம்ரேண மூர்தனா ஜாதாம் ஆதௌ கிருதயுகமுகே ஜாதி தாத்து இச்சாவசேன, அதாவது சதுர்முகனுடைய இச்சையினால உண்டான ஒரு நகரம் அது. அதுக்கு மேல உத்தரார்த்தம் தான் நம்ம விசேஷம். யத்வீதீனாம் கரிகிரி பரேஹே வாஹ வேகாவதூதான் தன்யான் ரேணோன். அதாவது பெருமாள் ஏழ்றார், வாகனத்துல ஏழ்றார், எழும் பொழுது வேகமா எழும் பொழுது அந்த தூளியெல்லாம் மேல கிளம்புறது, அத தேவதைகள்லாம் தலையால தாங்கிறார் அப்படின்னு காஞ்சிபுரத்தை பெருமாள் கோயிலை வர்ணிக்கிறாரு. தன்யான் ரேணுன்னு திருதசபதையா தாரயந்தி உத்தமாங்கை. அந்த புழுதி இருக்கு பாருங்க, புழுதிக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அவ்வளோ வசதி. ஏன்னா அவளுடைய திருவடிப்பட்டு புழுதி கிளம்புறது அப்படின்னு. அப்பேற்பட்ட திவ்யதேசத்துல இவெல்லாம் வந்திருக்கா. அந்த அந்த திவ்யதேசம்தான் இங்க பிரதானமாக எல்லா இங்க உபகாரக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாரும் ஸ்தோத்திர பாடங்கள் சொல்லி கொடுத்துண்டு வேதத்தை பிரவச்சனம் பண்ணிண்டு பெரிய காரியங்கள்லாம் இங்க பண்ணிட்டு இருக்கா. இவ எல்லாரையும் அடியன் சேவிச்சுக்கிறேன். தானந்தரேண நிபத்தே குனுமத் பிரணாமகான்னு. நம்ம கடைசியா ஒரு வாக்கியத்தை முடிச்சு விடுறேன். ஏன்னா வாசுதேவாச்சார் அடியனை பத்தி சில வார்த்தைகள்லாம் சொன்னார். அவருக்கு அடியனை பத்தி இவ்வளவு தெரியுன்றது இப்பதான் அந்த அடியனுக்கு தெரியும். அது ஒரு விஷயம். அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம் மாதிரி இருக்கு. அவ்வளோ அழகா சொன்னார் அவர். அதுக்கெல்லாம் பாக்கியம். சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, பூயாசம் அப்படின்னு இருக்கு. பூயாசம்னு அது எதுக்கு பிரயோகம் பண்ணா, பூயாசம்னு எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி நான் ஆக கடவேன் அப்படின்னு ஆசைப்படலாம் இல்லையோ. நம்ம இப்போ அப்படி இல்லை, பூயாசம் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும். மகான்கள் கிட்ட அடியனுடைய தன்யவாதங்களை தெரியப்படுத்திக்கிறேன். அந்த பார்த்தசாரதி ஐயங்கார் அவர் அதுக்கப்புறம் வாசுதேவாச்சார் சொன்ன அப்புறம் இவர் சொன்னார். அவருக்கும் தன்யவாதங்களை தெரியப்படுத்துறேன். இங்க இருக்கவாழ்லயே சம்பிரதாயத்துக்கு ஒண்ணுமே பண்ணாத ஒரே வியக்தி அடியன் தான். அந்த எண்ணத்தோடய அடியன் விரமிச்சுக்கிறேன். தேவர்கிட்ட இருந்து மைக்க பிடுங்க வேண்டிய காலம் வந்துருத்தோ. இவர் இன்னும் பேசுற என்னென்ன பேசுவாருன்னு தெரியல. இங்க நம்ம சம்மானம் இல்லை, சம்மானையோ சம்பாவனையோ இல்லை, எல்லாருடைய சமர்ப்பணமும். ஏன்னா இதெல்லாம் நீங்களா நிறைய சம்மானங்கள்லாம் பெற்றவர்கள் மகான்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இது சமர்ப்பணம் என்கிற சமர்ப்பிக்கிறோம். தன்யவாதங்கள். அடியன் அனந்த பிரணாமம். சுவாமிகிட்ட ஒரு பிரார்த்தனை ஜிஎஸ்பிகே சார்பா. சுவாமி பிளாட்ஃபார்ம் எழுந்து காலக்ஷேபம் அனுகிரகிக்கணும்னு எல்லாரும் சார்பா பிரார்த்திச்சுக்கிறோம். அந்த ஆன்லைன் அடியாங்கள் ஜிஎஸ்பிகேல காலக்ஷேபங்கள் எல்லாரும் வித்வான்கள் பண்ற மாதிரி சுவாமியும் எழுதி அனுகிரகிக்கும். அடுத்தது ஆச்சாரிய சம்பாவனை. ஜிஎஸ்பிகே வித்வான்கள் யாராவது இருந்தால் எல்லாரும், வேதவாதியார்கள் எல்லாரும் மேடைக்கு வரணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். பரத் வந்தாச்சா? யஜ்ஞம் சுவாமி, பழவேரி லக்ஷ்மி நரசிம்மாச்சார் சுவாமி, ரகு சுவாமி, ஆராதகர் சுவாமி கொடுத்துடலாம். யஜ்ஞம் சுவாமி, வளையப்பேட்டை ராமாச்சார் சுவாமி, சாரணாச்சார் சுவாமி, வாசுதேவாச்சார் சுவாமி, நாராயணாச்சார் சுவாமி, பழவேரி லட்சுமி நரசிம்மாச்சார் சுவாமி, பாலாஜி சுவாமி, ஒழப்பாக்கம் தேவநாதாச்சார் சுவாமி, விஜயராவாச்சார் சுவாமி, தேவநாதாச்சார் சுவாமி,
VC Govindaraja Swami, Senesh Swami, Saradi Swami, Sriram Prabhu Swami, Venkatanathan Swami, Harinarayan Swami, Adikesavacha Swami, Velamur Bharadwaj Swami, ஒரு 7-8 வித்வான்களால் வர முடியல இன்னைக்கு. எல்லாருக்கும் கிருதஜ்ஞதைகள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரையும் மிஸ் பண்றோம். இங்க அடுத்த வருஷம் பூர்த்தியா எல்லாருமா எழுதி அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கப்பூர் ஸ்ரீராமாச்சார் சுவாமி இருக்கீங்களா? வந்திருந்தாரு. இது என் தேப்பெருமாள் பகல் 10 பிரசாதம். அது விஜயராவாச்சார் சுவாமி ஏழமுடில இருந்தாலும் பரத்வாஜ் சுவாமி வந்து அதை ரொம்ப சிரமப்பட்டு இங்கே எடுத்துன்னு வந்து ரொம்ப சந்தோஷம். அது தேப்பெருமாள் பிரசாதம் பகல் 10 இது அமைஞ்சது ரொம்ப பாக்கியம். அப்படியே அப்படியே ஒரு போட்டோ எடுத்துடலாம், சேவிச்சிடுறோம். ஸ்ரீமதி பிரபாஷ் அவர்கிட்ட கூட சேனேஸ்வர் அங்க இருக்காரு லாஸ்ட். அடியன் இந்த 5 வருஷம் ஆனதுனால ஒவ்வொரு விதத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி இம்பாக்ட் இருக்கு. ஜிஎஸ்பிகே பத்தி வித்வான்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு 2 நிமிஷம் அனுகிரகிக்கணும்னு பார்த்தேன். ஜிஎஸ்பிகே பத்தி சொல்லணும்னு பாத்சார் சுவாமி நியமிச்சிருக்க. ஒவ்வொரு காரியம் பண்றதுக்கும் ஒரு அதிருஷ்டம் ஓணும்னு ஒன்று இருக்கு. இன்றைய தினத்தில் தேவநாதாச்சார சுவாமி சொல்லச்சே நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சாச்சே. அவரை சாதனையாளர்னு வாசுதேவாச்சார் சாதிச்ச. இது எம்பெருமானார் உகந்த கைங்கரியமா இருக்கிற ஸ்ரீபாஷ்யத்தை பிரவர்த்திப்பித்தல் என்கிற கைங்கரியத்தை பல முறை செய்திருக்காருன்னு சொன்னா இதை காட்டிலும் வேற என்ன பண்ண வேண்டியிருக்குது? வேற எதுவுமே இல்லை. ஆகையால அவரை கௌரவிக்கிறதோ எல்லாமே ஸ்தானே. இந்த ஜிஎஸ்பிகே பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு பெரிய டீம் ஒர்க்கு. ஒரு 6 மாதம் முன்ன
இதுக்கு திருமலைக்கு போயிருந்தேன். இன்னைக்கு ஏதோ பெருமாள் சேவைக்கு ஏதோ அங்கே எஸ்விபிசியில் ஏற்பாடு பண்ணுறேன்னா என் தம்பியும் வந்திருந்தான். நாங்கள் 2 பேரும் பெருமாள் சேவைக்கு போனோம். 11 மணிக்கு பெருமாள் சேவைக்கெல்லாம் 1 மணிக்கு 1:30 மணிக்கெல்லாம் வந்துடலான்னு சொன்னேன். சரின்னு நினச்சிட்டு சரி போயிட்டு பெருமாள் அன்றைக்கி சனிக்கிழமை வேறு, புரட்டாசி மாதம் வேறு, பெருமாளை சேவிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். அது என்னுடைய அதிருஷ்டமா இல்லை துரதிருஷ்டமா, பெருமாள் என்ன பண்ணேன்னு தெரியாது. நான் ஒரு 4 மணி அங்கேருந்து பெருமாள் சேவிச்சுட்டு வெளில வரைச்சையே மணி 4 மணி 5 மணி ஆகிடுத்தோ. அதுக்கப்புறம் வந்தோம். அப்போ என் தம்பி சொன்னான், இந்த வேஷ்டி இந்த பை ரெண்டும் புதுசாக எடுத்துட்டு வந்தேன். நான் இன்றைக்கி பளபளன்னு இன்றைக்கி தான் வெண்ணானுக்கு போட்டுட்டு வேஷ்டி எடுத்துட்டு வந்தேன். இந்த பை எடுத்து வந்தேன். இது ரெண்டுமே அதிருஷ்டம் இல்லைன்னு தோன்றது. கார்த்தாலேருந்து இவ்வளோ நாள் பட்னியாக இருக்க வச்சுட்டு இது 5 மணிக்கு தான் சாப்பிட வந்தது அப்படின்னா, எத்தனையோ இன்ஸ்டிடியூஷன்கள் எவ்வளவோ காரியம் பண்ணுறா. இன்னைக்கு கூட பாருங்க, இந்த ஜிஎஸ்பிகேக்கு ஒரு அதிருஷ்டம் இருந்துருக்கு. இன்னைக்கு கூட இந்த ஸ்ரீநாத தரிசனம்னு போன வாட்டி கொடுத்த பையை தான் எடுத்து வந்திருக்கேன். இந்த ஜிஎஸ்பிகே கொடுத்த பையும் வேஷ்டியும் உடுத்திட்டு வந்தாலே அன்னைக்கு ஒன்றும் கஷ்டமில்லாத நல்லபடியாக ஆறுதுன்னா, அந்த மாதிரி இந்த பசங்களுக்கு பாடம் சொல்றதுலேருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ பேர் எவ்வளோ பரிசிரமப்படுறா. ஆனால் அந்த பசங்களுக்கு மொத்தம் நுற்றுவா சொல்றது, இந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாத சொல்றது, இப்படியெல்லாம் ஒரு காரியம் பண்றது இருந்துருக்க. இதுக்கும் ஒரு அதிருஷ்டம் வேணும். அந்த அதிருஷ்டம் பூர்ணமாக இருந்துருக்கு. இவர் ஸ்ரீகாரியம் சுவாமியினுடைய பேரனா இருக்கிறதுனால ராஜேஷ் தொட்டதெல்லாம் துளங்கிறது. அதில் ஒன்றும் இதுவே இல்லை. நான் அதிசயமாக, ஏன்னா இப்போதான் கொஞ்ச நாள் முன்ன தான் சொன்னேன், அத்திவாதம் சொல்லக்கூடாது அப்படின்னா. இருக்கிறத சொல்றதுல தப்பு இல்லை. குணனிஷ்ட குணாபிதானன்றது அங்கே இருக்கிற பிரகாரத்துக்கு என்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஸ்தோத்திர பாட்டமோ இல்லை திவ்ய பிரபந்தங்களோ இல்லை தேசிக பிரபந்தமோ சொல்லச்ச எல்லாம் ஒரு தேவிஸ்ரீ அநேகமாக கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடியது தேவிஸ்ரீ தான் இருக்கும். ஆனால் அந்த சொல்லச்சேயே ஒரு சாத்விகமான முறையில் இது சொல்ல முடியுமா, இப்போ பண்ணிச்சுக்கலாமா, இப்போ ரெக்கார்டிங் வச்சுக்கலாமா, அப்போ வச்சுக்கலாமா அப்படின்னு ஒவ்வொன்றும் பண்ணி நம்ம சௌகரியத்தை தான் பார்க்குறாளே தவிர அவளுடைய சௌகரியத்தெல்லாம் பற்றி பார்க்கறதே இல்லை. அந்த மாதிரி இவாளுக்கும் பண்டிதா வித்வான்களுக்கும் ஒரு இது கொடுத்துருக்கா. சொல்லி வச்சது இன்னைக்கு பார்த்தா அந்த சங்கேப ராமாயண விஷயத்தில் வரைச்சே அந்த காலத்தில் நான் வாசிச்சத மாதிரி இருந்துருக்கு, பாடம் வாசிக்கிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் நன்னா பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு ஒரு நல்ல அதிருஷ்டம் கைராசியும் இருக்கு. அது ஸ்ரீகாரியம் சுவாமியினுடைய பேரனா இருக்கிறதுனால முக்கூரேஷிங்கருக்கு எழுந்தொழிருந்து அவருக்கு எல்லாமே கைராசி, அவர் தொட்டதெல்லாம் தொலங்கும். அந்த அனுகிரகம் இவாளுக்கு அப்படியே பூர்ணமாக இருந்துருக்கு. இப்படியே மேல் மேலும் வளரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஐஷங்கர் திருவடி வாரத்தில் அடியேன் 2 வார்த்தை சொல்லிக்கிறேன். ஒரு சில அடியேனுக்கு இந்த ஜிஎஸ்பிகேவால் பெரிய கைங்கரியமாக அடியேன் நினைக்கிறது என்னென்னா, அடியேன் ஸ்ரீரங்கம் எங்கேயாவது போனாவோ, இங்கே கூட குண்டூர்லேருந்து ஒரு மாமி வந்திருக்கா. ஒரு சிலர் இப்போ பழைய காலம் மாதிரி நாம் ஒரு இடத்துல வாழ முடியாமல் சூழ்நிலை இருக்குது. எங்கேயோ பாம்பேயில் வாழறா, குழந்தைகளுக்கு உத்தியோகம்னு எங்கேயோ தூர தேசத்துக்கு போயிடுறா. அவள் சொல்கிறா, பகவத் அனுபவம் கிடைக்காமல் இருக்கிற காலத்தில் இந்த ஜிஎஸ்பிகேவால் பெருமாள் சேவை தான் கிடைக்காட்டாலும் உபன்யாசம் காதல விடுறது, அது ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்ம சம்பிரதாயத்தை விட்டு நம்ம மனுஷாலை விட்டு தூரம் வந்துட்டோங்கிற ஒரு எண்ணத்தை தவிர்க்கிறதுக்கு காரணமாகுது அப்படின்னு பல பேர் சொல்கிறா, வயசானவா சொல்கிறா. அந்த ரீதியில் இன்னொன்று இப்போ சுவாமி ராமாச்சார சுவாமி சாச்சா மாதிரியாக யக்ஞ சுவாமி மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டை பார்க்கவே முடியாது. க்ஷமிச்சுக்கணும், நாராயணாச்சார் இங்கிலீஷில் பேசுகிறேன். இந்த திருநக்ஷத்திரத்தில் சுவாமி அவளுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் அவருடைய ஸ்லைடெல்லாம் பண்ணி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு வெக்கமாக இருக்கும். அந்த திருநக்ஷத்திரத்தில் சுவாமி அப்படி பண்ணுறாரு அப்படின்னு அடியனுக்கு சாக்கு போக்கு எல்லாத்துக்கும் சொல்லலாம். லவ்ய உத்தியோகத்தில் இப்போ திண்டாடின்னு இருக்கேன் அப்படின்லாம். ஆனாலும் அந்த திருநக்ஷத்திரத்தில் சுவாமியோட ஸ்லைடு அந்த பர்ஃபெக்ஷன் என்ன பண்ணாலும் அதை நன்னா பண்ணணுங்கிற எண்ணத்தோடு அவர் பண்ணுறது, அது மாதிரி கற்றுக்க வேண்டிய விஷயம் அதிகம் இருந்தால் கூட அடியனால் அது மாதிரிலாம் ஸ்லைட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்கிறது. ஆனாலும் அந்த காரியத்தை அந்த தேவிஸ்ரீ அவள் வாலண்டியர்ஸ் உடனே போடாமல் அதுக்கு நான் அடியன் என்ன பாசுரம் சொல்கிறேன் ஸ்லோகம் சொல்கிறேனோ அதெல்லாம் எடிட் பண்ணி வித்தின் 48 hours போடுறா. அவள் வாண்டாமா நீ ஏமா கஷ்டப்படுற, உனக்கும் குடும்பம் இருக்குன்னு சொன்னால் கூட அவள் கேட்க மாட்டேங்கிறா. ரொம்ப பிடிவாதக்காரி. அவள் ஆத்துக்காரி எவ்வளோ கஷ்டப்படுறாரோ தெரியாது. ஆகையினால உண்மையிலே இந்த வாலண்டியர்ஸால தான் இது நடக்கிறது. அவளுக்கெல்லாம் மங்களாசாசனங்கள்.
ஜிஎஸ்பிக்கே கடந்த 5 வருஷத்தில் பிரமாதமாக வளர்ந்துருக்கு. எத்தனையோ இந்த மாதிரி ஸ்தாபனங்கள் கைங்கரிய ஆரம்பங்கள்லாம் பார்த்துருக்கேன். கொஞ்ச நாள் நடக்கும், அப்புறம் கொஞ்சம் நின்று போயிடும், மந்தமாக போயிடும். ஆனால் இது வருஷா வருஷம் இன்னும் அபிவிருத்தமாக ஆகிட்டே இருக்கு. இது போகிற இந்த வெல்லாசிட்டியை பார்த்தோன்னா அடுத்த வருஷம்லாம் இந்த வருஷம் 700 பேர் வந்திருக்காங்க. அடுத்த வருஷம்லாம் பார்சாரதி சொன்ன மாதிரி ஒரு ஹாலே வேற தான் புக் பண்ண வேண்டியிருக்கும் போல இருக்கு. அவ்வளோ தூரம் அது வளர்ச்சி அடைஞ்சுன்னு இருக்கு. அதுக்கு இத்தனை வித்வான்களும் காரணம். இன்னும் நன்னா அபிவிருத்தி அடையட்டும்னு பெருமாளை பிரார்த்திச்சுன்னு பெருமிச்சுக்கிறேன். ஆச்சாரியருடைய அனுகிரக விசேஷத்தினால, அதுவும் ராஜேஷுக்கு வீரராமன்கிட்ட ரொம்ப பக்தி ஜாஸ்தி. அதுவும் இல்லாத இருக்கிறது சிங்கப்பூர், தேசிய உற்சவமாக வந்துடுறார். அதாவது சித்திர உற்சவமாக வந்துடுறார். வந்தது மட்டும் இல்லை, 10 நாள் வந்தால் அதில் திருவந்திபுரம், காஞ்சிபுரம், எந்தெந்த திவ்ய தேசமும் எல்லாத்துக்கும் போயிட்டு வர்றார். அப்படி தேசியன்கிட்ட ஒரு பக்தியினுடைய ஒரு பலன் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி சத்காரியத்தில் ஈடுபட்டு அதில் தான் ஒருத்தரும் இல்லை, பல பேர் ஈடுபட்டு வச்சு பல மகான்கள்லாம் சேவிக்கும்படியாக இங்கே பண்ணியிருக்காரு. இதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? இது கைமாறி ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை அப்படின்னா இவ்வளோ வித்வான்கள் அத்தியாபகம் பண்ணி வைக்கிற, வேதாத்தியானம்லாம் பண்ணி வைக்கிறா. இவ எல்லாரும் கூடியிருக்காள். இந்த கூடி இருக்கிற வைபவம் எங்கே கிடைக்கும்? நம்ம ஆற்றுல உட்காண்டா நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. இதில் பார்த்தா நம்ம தலைமுறை சின்ன பசங்களை கூட கூப்பிட்டு வரலாம் போலமே இருக்கு அப்படின்னு தோன்றது. ஆனால் நம்ம பிராரப்த கர்மம் அவளுக்கு ருச்சி இறங்கியோ போயின்னு இருக்கு. ஏன்னா இப்படி இந்த ஒரு இங்கே வந்து இந்த இடத்துக்கு பார்த்தா ஒவ்வொருத்தராத்து பசங்களும் எல்லாருமே இங்கே வந்துடலாம் போல தோன்றது. அப்படி ஆச்சரியமான ரீதியில் இது நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாத இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படி சொன்னால், இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம், அதாவது பணமுக ஸ்ரீகாரிய சுவாமியினுடைய 100வது திருஷத்தினுடைய அங்கமாக இந்த உற்சவம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். என்ன ஆடி ரேவதியில் 100, அதனுடைய அங்கமாக பிரதி மாதம் நடந்துருக்கு. அதில் இன்னைக்கு இங்கே அமைஞ்சது. ஆக இந்த மகான்களுடைய அனுகிரகத்தினால அந்த சுவாமியினுடைய 100வதுக்கு எல்லாரும் எழுதியிருந்து அதெல்லாம் பூர்ணமாக நடத்தி கொடுக்கணும்னு இப்பயே நான் பிரார்த்திக்கிறேன். அவரும் அப்புறம் பிரார்த்திப்பார். அதனால் அந்த சுவாமியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் இருக்கு. என்ன ஆக அதை தவிர ராகவன் சன்னதியில் கைங்கரியம் பண்ணவர் மாதாமகன், பிதாமகன் தட்ட வேலுநூர் சுந்தராச்சார். ஆமாம், தட்ட வேலுநூர் சுந்தராச்சார். அவர் நல்ல பூர்ணமாக அத்தியனம் பண்ணவர். நியூமோட்ரேஷனுடைய சாட்டு ஸ்லோகம்லாம் நிறைய சாய்ச்சாங்க. நியூமோட்ரேஷனுங்க அது மொத்தம் நுற்று அவருக்கு. எப்போ அதாவது எல்லார்ட்டையும் அந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி அதுக்கு வேண்டிய அர்த்தம்லாம் தெரியுமா அப்படின்னு அந்த சேவிக்க வரவாளை கூட்டு பெருமாளை சேவிக்க வச்சு வைப்பார். அப்படி எல்லாத்தினுடைய அந்த சுவாமி எல்லாரும் இவர் ரிசுமண்ட கைங்கரியம் பண்ணவர், அவர் ராகவன்கிட்ட கைங்கரியம் பண்ணவர். எல்லா குடும்பமே ஐஷிங்கனுடைய திருவடி ஆசிரியம், வாழன திருவடி ஆசிரியனால அந்த பரிபூர்ணமான அனுகிரகம் இருக்கு. ஆச்சா, தாயாரை பற்றி கேட்கவே வேண்டாம். ரிசுமனுடைய பிரசாதத்தை சாப்பிட்டு நியூமோட்ரேஷன் தேவலான ஐஷிங்கனுடைய அனுகிரகத்தினால ஜனித்தவள் அவள். ஆக இப்படி பல மகான்கள். முக்குரேஷனுக்கு ரொம்ப பிரீத்திக்கு பாத்திரமானவள். பிரீத்தியோட எல்லாம் அனுகிரகம் பூர்ணமாக இருக்கு. பிரீத்தி இருந்தால் கூட அனுகிரகம் தானாக வருன்றது இல்லை, அனுகிரகமும் சேர்ந்து வந்திருக்கு. அப்படியே இவர் தோப்பனார் ரொம்ப சாது. அவர் எங்கேயுமே வரமாட்டார். ஒரு வேலை என்ன அவர் இருக்கிறவே தெரியாது. அவர் மட்டும் அங்கே காரியத்தை பண்ணிச்சுட்டு இருப்பார். ஆனால் எதுலேயுமே அவருக்கு தாமரையால மாதிரி இருக்கார் அவர். ஆனால் மொத்தத்தையும் இவர் பண்ணிட்டு இருக்கார். ஆக எல்லாருக்கும் இந்த குடும்பம் மொத்தருக்கும் எல்லா மகானுடைய அனுகிரகத்தை கொண்டு சியாமமாக இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு என் விஷயம் அஸ்மத் குரு பரம்பராய நமஹ. இந்த சுவாமி ஸ்ரீகாரியன் சுவாமியினுடைய தௌஹித்ரர் அப்படி இப்படின்னு வசதியா சொன்னா, அடையனுக்கு ஒரு பெருமை. நாங்கள் 2 பேரும் ஊர் தாயாதி, 2 பேரும் வெளிநல்லூர். அதனால அந்த ஊர் சம்பந்தம் இருக்கிறதுனால ஒரு சந்தோஷம் இருக்கு. 4 வருஷமா அடியன் வந்துட்டு இருக்கேன் இங்கே. சுவாமி சாதிச்ச மாதிரி ஏறிண்டே போறதுன்னு வர்றவா இல்லை. இந்த வித்தியார்த்திகளுடைய சங்கியா அதிகமாக ஏறிண்டே போகிறது. அது அவ சொல்ற சொஸ்தி வாச்சனமாகட்டும்,
அது மாதிரி இந்த சங்கேப ராமாயணம் சம்ஸ்கிருதத்துல ஒரு குழந்தை ரொம்ப அழகா பேசினான். ஒவ்வொரு பதமும் அவ யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியாது. இது மாதிரி நடிக்க நாடகத்துல இது பண்றத அதை விளக்கம் சொல்றதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. இத மாதிரி வருஷா வருஷம் அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம்னுட்டு இது வரணும்னு பிரார்த்திச்சுன்னு முடிச்சுக்கிறேன். அஸ்மத் குரு பரம்பராய். இந்த சங்கோஷ்டி ஜிஎஸ்பிகேனுடைய சிகரம், அதாவது சைலண்டா நடந்துட்டு இருக்கு, அது வெளியில தெரியறது எப்படி அப்படின்னா அந்த சங்கோஷ்டினால. இந்த சங்கோஷ்டின்ற கான்செப்ட் முதல்ல எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. எப்படி இது நம்ம சம்பிரதாயத்துல இது மாதிரி ஒரு லௌகிகமா ஒரு இதில் ஆஃபீஸில் கார்பரேட்ஸ்லாம் ஆனுவல் கான்ஃபரன்ஸ் வைப்பா, அந்த மாதிரி இது வருதே அப்படின்றதாக ஒரு டவுட் என்னுடைய மனசுல இருந்தது. அது சத்சங்கமா போயிடுறதுனால இது வந்து ரொம்ப பரிமளிக்கிறது. மேலும் மேலும் இது வளரணும்ன்றதா பிரார்த்திச்சுக்கிறேன். நமஸ்தபாயை. இந்த ஜிஎஸ்பினால குழந்தைகள்லாம் வளர்றது எல்லாம் இருக்கட்டும். அடியானுக்கு கிடச்சி நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். காஞ்சிபுரத்தில் பெருமாள் சேவிக்கிறதுக்கு போயிருந்தேன். யாரோ ஒரு மாமி அடியன் அப்படின்னா நான் தான் அப்படின்னு நான் அஷ்டபுஜாஷ்டகம் கேட்டேன். ரொம்ப நன்னா இருந்தது அப்படின்னு. அது கேட்குறச்ச சந்தோஷமாக இருக்குது. நமக்கு ஒரு அட்ரஸ் ஜிஎஸ்பிக்கு அப்படின்றது அடியனுக்கு புரிஞ்சுது. அந்த மாதிரி பல பேர் பல இடத்துல ஜிஎஸ்பிகள் நானும் கேட்டுட்ருக்கேன். சுவாமி இதை கேட்குறேன்னு. இன்றைக்கி ஒரு பாட்டி, வயசான பாட்டி, பாலஜிக்ஞாசா ஆகாசில் நானும் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னா நான் கேட்குறேன் அப்படின்னா. இப்போ யார் இருக்கா யார் இல்லைன்றது கூட தெரியாது. இப்போ சாய்ச்சா மாதிரி யார் இருக்கா யார் இல்லைன்னு கூட நம்ம பார்க்கறது இல்லை. இந்த மாதிரி ஏதோ சம்பிரதாயத்துக்கு சலமிலா அணிலும் போலேன்னு நானும் ஒரு சிறு கைங்கரியம் பண்ணுறதுக்கு இந்த ஜிஎஸ்பிகே பிளாட்ஃபார்ம் எனக்கு ஒரு உபயோகமாக இருக்குன்றதை அதனால் தன்யவாதங்களை சமைச்சிட்டு இது மேலே மேலும் வளரணும்னு பிரார்த்திக்கிறேன். அடியன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். ஜிஎஸ்பிகே இஸ் ஆன்லைன். எல்லாருக்கும் தன்யவாதங்கள். ரொம்ப இந்த சங்கோஷ்டிக்கு ஆச்சரியமா அடியங்கள் 2 விஷயம்தான் ஜிஎஸ்பிகேல அட்டன் பண்றவாள்கிட்ட சொல்றது. ஒன்று, சங்கோஷ்டி எங்க இருந்தாலும் வந்து கலந்துக்கோங்க. 2வது, முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளை தேசிய உற்சவத்துக்கு பாராயணத்துக்கு அனுப்புங்க. மீதி 2லாம் நீங்க கிளாஸ்க்கு எப்போ முடியறதோ வாங்க. அட்டெண்டன்ஸ் 70%, 80% அதெல்லாம் பரவாயில்ல. அதே மாதிரி இந்த பிரைமரி எய்ம், எனிபடி இஸ் அசோசியேட்டட் வித் ஜிஎஸ்பிகேன்னு இருந்ததுன்னா அவசியம் இந்த சங்கோஷ்டிக்கு வரணும்னு. அதனால அடுத்த வருஷம் இந்த 700 நம்ம நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். யூடியூப் கவுண்ட்ல ஃபாலோவர்ஸ் கவுண்ட் ஆகுது, ஜாஸ்தி ஆகுது. டெலிகிராம் குரூப்ல கவுண்ட் ஜாஸ்தி ஆகுது. ஆனால் அந்த காலக்ஷேபத்துல கவுண்ட் மட்டும் கம்மியாகிட்டே வரும். அந்த மாதிரி இல்லாம சங்கோஷ்டி வந்து அட்லீஸ்ட் ஏறிட்டே போகணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண வாலண்டியர்ஸ் பத்தி சொல்லவே வேணாம். எல்லாருமே இப்போ வந்து இது மாதிரி ஸ்விட்ச் ஆன் ஆஃப் மாதிரி. சங்கோஷ்டி அப்படின்னா ஆன் பண்ணிட்டு டாஸ்க்லாம் போட்டுருவா. அந்த மாதிரி சச் அ பியூட்டிஃபுல் ஜாப். எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் தன்யவாதங்கள். நமக்கு ஹெல்ப் பண்ணது கேட்ரஸ், அவள் வந்து 4 வருஷமா நம்மளோட எங்க வந்தாலும் கூடவே வந்துட்டு இருக்கா. அதே மாதிரி கேமராமேனும் சரி, இவெல்லாம் ஃபிக்ஸ்டு பார்ட் ஆஃப் ஜிஎஸ்பிகே சேவா ஸ்ரீஸ் மாதிரி. அவ அந்த ப்ரோக்ராம் அவ சொல்லுவா, இந்த மாதிரி எங்க குரூ வந்து இந்த ப்ரோக்ராம் அனுபவிச்சதே கிடையாது, இதுக்குள்ள முடிஞ்சிருத்தான்னு கேட்குற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அதை ஈடுபட்டு பண்றா. அதனால அவளுக்கும் தன்யவாதங்கள் சமர்ப்பிச்சுக்கிறேன். எல்லா வித்வானங்களுக்கும் தலையெல்லால் கைமாறலன்னு இதே மாதிரி எப்பயும் அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். அப்படியே